தீர்க்க சுமங்கலியாக இருக்கு. மீண்டும் ஒரு முறை, மூன்றாவது முறை, மீண்டும் ஒரு முறை, நாலாவது முறையாக, மீண்டும் ஒரு முறை, அஞ்சாவது முறையாக 5 கணவர்களையும் காப்பாற்றி விட்டு திரௌபதி போயிட்டான். இப்போ துரியோதனங்கிட்ட பீஷ்மர் சொன்ன சபதம் ஒன்று இருக்கு. நாளை காலைக்குள்ள கொண்டு வந்து இவ வர வாங்கிட்டு போயிட்டார். கிருஷ்ணன் மறுநாள் காலையில் பீஷ்மனை வந்து பார்க்கிறார். பெரியவரை, இன்று என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். இன்று பாண்டவர்களை காப்பாற்றிவிட்டு நான் சாக போகிறேன். எப்படி நீங்கள் சாக போகிறீர்கள் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறார். பீஷ்மன் சொல்றாங்க. சாரி, கிருஷ்ணன் கேட்கிறார். அப்போது பீஷ்மர் சொன்னார், கிருஷ்ணா, நேற்று இரவு திரௌபதியை அழைத்துக் கொண்டு என் காலில் 5 முறை விழை சொன்னது நீதான் என்பது எனக்கு தெரியும். தெரிந்துதான் நான் தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்ந்தேன். அப்படி என்றால் இன்று அவனை எவ்வாறு கொள்வீர்கள்? எவ்வாறு துரியோதனுக்கு இட்ட அந்த ஆணையை நிறைவேற்றுவீர்கள்? முடியாது. தர்மம் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறது. ஆகவே நான் அவர்களை கொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நான் செய்வார், நான் என்னை அழித்துக் கொள்வேன். அர்ஜுனனை அழைத்துவார். அர்ஜுனன் போய் நிற்கிறான். தாத்தா, அர்ஜுனா, இன்று என்னை நீ கொல்லலாம். ஆயுதத்தை நான் எடுக்க மாட்டேன். நான் எப்போது ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் என்றால், ஒரு பெண்ணுக்கு முன்னால் நிற்கிற பொழுது நான் ஆயுதத்தை தொடமாட்டேன். ஆகவே இந்த சிகண்டி ஆகிய பெண்ணை முன்னால் நிறுத்தி நீ என்னை கொள். சிகண்டியின் ஆயுதம் வந்து என் மீது பாய்கிறதாக நினைத்துக் கொண்டு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சிகண்டி என்ற பெண்ணை முன்னால் நிறுத்தி அர்ஜுனன் அவனை கொள்கிறான். நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், மனிதன் தெய்வமாக முடியுமா முடியாத? முடியுமா முடியாத? முடியும். எனக்கு ஒரு தமிழாசிரியர் இருந்தார், திருநாவுக்கரசர். 7ஆம் வகுப்பு நான் படிக்கிற பொழுது, 6லேருந்து 7ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது, என்னுடைய கட்டுரை நோட்டெல்லாம் திருத்தும் பொழுது நல்லா எழுதுறாங்க அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு போல. உனக்கு செய்யுளெல்லாம் கவிதையெல்லாம் எழுத தெரியுமாடா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு எழுத தெரியாது, செய்யுள் தெரியாது. சரி வா. அன்று மாலை அவருடைய சைக்கிளில் என்னை டபுள் சேர்த்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அந்த வீட்டு அம்மா ஒரு உப்புமா ஒன்று பண்ணி கொடுத்தது. உலகத்திலே அதன் பிற்பாடு என் வாழ்க்கையில் நான் உப்புமா என்பதை பொருளை சாப்பிட்டதே இல்லை. அப்படியான ஒரு உப்புமா அது. அதெல்லாம் விஷயமே இல்லை. அவர் திருநாவுக்கரசு ஒவ்வொரு நாள் 2 மணி நேரம், ஒவ்வொரு நாளைக்கு 2 மணி நேரம் எனக்கு செய்யுள் இலக்கணம் கற்றுக் கொடுத்தார். ஆசிரியப்பா, வெண்பா, அமளிப்பா எல்லாம் வெண்பாவில் அதீதமான தேர்ச்சி பெற வைத்தார். நண்பர்களே, ஒரு ஆண்டில் நான் 7ஆம் வகுப்பு இறுதியாக இருக்கிற போது 8ஆம் வகுப்புக்கு வருகிற பொழுது 1961ஆம் ஆண்டு கண்ணதாசன் நடத்திய தென்றல் வெண்பா போட்டியிலே முதல் பரிசை நான் பெற்றேன். ஒரு ஆசிரியர் நினைத்தார், நடக்காது. ஆசிரியர்கள் எப்போது சம்பளக்காரராக மாறினார்களோ அப்போதுதான் இந்த தேசம் வீழ்ச்சி அடைந்தது. ஏன் தமிழன் வீழ்ச்சி அடைந்தான் என்றால் ஆசிரியர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். ஆசிரியர்கள் சம்பளத்தை மட்டும் நினைத்தார்கள். ஆசிரியர்கள் பிளாட் பிசினஸ் பண்ணார்கள். ஆசிரியர்கள் வட்டி கொடுத்தார்கள். உவே சாமிநாத ஐயர் இவர்களெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. உவே சாமிநாத ஐயர் இல்லை என்றால் தமிழுக்கு இலக்கணம் இல்லை, இலக்கியம் இல்லை. சங்க இலக்கியம் சொல்லப்படுகின்ற அந்த 18 நூல்களில் கிட்டத்தட்ட 12 நூல்களுக்கு முதலாக அச்சியற்றிய பெருமை உவே சாமிநாதருக்கு உண்டு. ஒரு முறை ஏடு தேடி மாயவரத்திலிருந்து கும்பகோணத்துக்கு போறார். ஒரு வீட்டில், உங்க வீட்டில் ஏடு இருக்காம கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஐயர் சொல்றார். அப்படியா? இருக்கு, ஆனா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்? எனக்கு படிக்க தெரியாது சாமி அப்படின்னு நான் சொல்றேன். ஐயர் பரவமையில ஏறி அந்த சில்லுகள் எல்லாம் எடுத்து கீழே போட்டு பார்க்கிறார். அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. நண்பர்களே, அந்த 5 பேரிலக்கியங்கள் உண்டான சீவக சிந்தாமணி அப்போது கிடைத்ததுதான். சீவக சிந்தாமணி எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வந்து அந்த இரவு அவங்க வீட்டில் சாப்பிட்றாரு. ஏன்னா அப்பெல்லாம் ஹோட்டல் கிடையாது. ஹோட்டலை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறத சமூகம் மன்னிக்கிறதே இல்லை. ஒரு நாவல், வைமு கோதநாயகி அம்மாள்னு ஒரு அம்மா, அந்த கேள்விப்பட்டுருக்கலாம், பழங்காலத்து தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியுது. வைமு கோதநாயகி அம்மாள் அந்த காலத்தில் பெரிய ஆளும்.
அவங்க நாவலில் ஒரு விஷயம் வரும், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஆமாம், உங்கள் பொண்ணை ஒரு பையனுக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிருக்கல, அவெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்குது. அதுக்கு அந்த சொல்கிறான், அவெல்லாம் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ இவன் சொல்லுது, ஹோட்டல் கொண்டு சோறு வைக்கிறவன் குடும்பத்துக்காக பொண்ணு கொடுக்குற, விளங்கவே விளங்காது. சோற்றை விட்டல் என்பது அவ்வளவு பெரிய பாவமாக இருக்க நாடு. ஆனால் தண்ணீர் விற்கப்படுகிறது அந்த அம்மாவுக்கு தெரியாது. தண்ணீரை விற்க முடியும்ன்றது அந்த அம்மாவுக்கு தெரியாது. சரிப்பா, இரவு கை கழுவும் போது ஒரு பெரிய போட்டோ, இவ்வளவு பெரிய போட்டோ, இந்த வீட்டுக்காரர் இருக்காரு, இவ்வளவு பெரிய புத்தகத்தை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாரு. ஐயர் கேட்டார், உங்களுக்கு படிக்கவே தெரியாது சொன்னீங்களே, இவ்வளவு பெரிய புத்தகத்தை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறீங்களே அப்படின்னு. அப்போ அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, எனக்கு படிக்க தெரியாது என்பது எனக்குத்தான் தெரியும், என் மனைவிக்கு தெரியும், என் குழந்தைகளுக்கு தெரியும். ஆனால் நாளை வரப்போகிற என் பேர பிள்ளைகளுக்கு தெரியாது. என் பேர பிள்ளைகள் இந்த புத்தகத்தோடு என்னை பார்த்தார், அடடா தாத்தா எவ்வளவு பெரிய படிப்பாளி, அவர்களை காட்டிலும் நீராக நாம் படிக்க வேண்டாமா என்று உத்தியோகம் பெறுகிறார்கள் அல்லவா, அதற்காகத்தான் இந்த போட்டோ. இதை பதிவு செய்கிறார் ஐயர். இந்த நாட்டிலே கல்வியும் அறிவும் கலையும் எவ்வளவு பெருசாக கருதப்பட்டது என்பதற்கு இது உதாரணம். இதை காட்டிலும் மேலான உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிற நண்பர்களே. மறுநாள் காலை விடிந்தது ஒரு வண்டிக்காரரை ஏற்பாடு செய்து மாயவரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் 8 அணா சத்தம் பேசி, 8 அணா என்பது 48 பைசா, இப்போ 48 பைசா, 48 பைசாவை பேசி ஐயர் எழுச்சி வைப்பாங்க. மாயவரத்திலிருந்து கும்பகோணம் நோக்கி வண்டி போய் கொண்டிருக்கிறது. அப்போது வண்டிக்காரர் சொன்னார், ஒரு இடத்துக்கு வந்த உடனே, சுவாமி அதோ தெரியுது பாருங்க அந்த பெரிய கொள்ளை, ஏகப்பட்ட அரிசி, அந்த நிலம் பச்சை பசையில் நிலம், அந்த நிலம் எங்க தாத்தாவுக்கு. யாரு இதை யார் சொல்றது அப்படின்னா ஐயர் சொல்றார். ஐயர் வண்டிக்காரை பார்த்து சொல்றாரு, அதோ தெரியுது பாருங்க பச்சை பசையில் நிலம். ஆமா தெரியுது. அந்த நிலம் அந்த காலத்து தேவரையா கருப்பசாமி தேவர்னு பேர் அவரு. அந்த கருப்பசாமி தேவர் எங்க தாத்தாவுக்கு இனாமா கொடுத்த நிலம் தம்பி, அதைத்தான் நாங்க சோறு பண்ணிட்டு இருக்கோம், நான் தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த சோறு தான் எங்க குடும்பத்துக்கு ஆகும். அப்படிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த வண்டிக்காரர் பேசாம இருந்தார். போனாரு, வீட்டுக்கு போனார். ஐயர் வந்து 8 அணாவை எடுத்தார், கையில கொடுத்து, வச்சுக்க தம்பி. வேண்டாங்க ஐயா. ஏன் வேணாங்க, காசு கொஞ்சம் கூட கேட்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு 8 அணா கூட ஒரு 1 அணா வச்சு 9 அணா கொடுக்குறாரு. வேண்டாங்க ஐயா, வாங்கக்கூடாது. என்ன சொல்றாரு, என்ன புரியலையே. சரி ஒரு 10 அணாவை வச்சு, ஏன் மனசு குறையோட போறேன், வாங்கிக்கிட்டு போ அப்படின்னு ஐயர் சொல்றாரு. இப்போ அந்த வட்டிக்காரர் சொல்றாரு, நான் கஷ்டப்படுறவன் தாங்க, வண்டி வட்டி பிழைக்கிறவன் தான், ஆனால் கொடுத்ததை வாங்க மாட்டோம், கொடுத்ததை வாங்குகிற வம்சம் நாங்க இல்லை. என்ன கொடுத்ததை வாங்க, எதை கொடுத்தோம் எதை வாங்க. நீங்க சொன்னீங்களே உங்க தாத்தாவுக்கு அந்த தேவர் ஒருத்தர் பணம் வைத்து நிலங்களை எழுதி வச்சாரா தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். அந்த தேவர் தான் என்னுடைய தாத்தா. எங்க தாத்தா தான் உங்க தாத்தாவுக்கு கொடுத்தது. நான் இப்படி ஆயிட்டேன், ஆனால் கொடுத்ததை நாங்கள் ஒருபோதும் வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த வண்டிக்காரர் படத்தை வாங்காமையா கொடுத்தாங்க. யோசித்து பாருங்க. இதுல நான் உங்களிடம் கேட்பது என்னன்னா, நாம் அந்த மானம் மிக்க உணர்வு மிக்க வண்டிக்காரராக இருக்க போகிறோமா, அல்லது தனது எதிர்கால சந்ததிகள் படித்து தம்மை போல மேல்மலைக்கு வர வேண்டும் நினைத்த அந்த படிக்காத பெருவழியாக இருக்க போகிறோமா? 2 பேரும் நல்லதுதான். நாம் 2 பேராக இருப்பது நல்லதுதான். அப்படி இருப்பதுதான் இந்த சமூகத்தை உலகம். நண்பர்களே, இந்த முதல் மரியாதை நிகழ்ச்சியை நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் அவர் வீட்டுக்கு தங்கியிருக்கேன், அவர்களுடைய விருந்தாடியால் இருந்திருக்கேன், அமெரிக்கா போயிருக்கேன். இந்த பெரியோர்களை மதிக்கிற இந்த மரபு இந்த மண்ணில் நீடிக்கிற வரை இந்த மண் நன்றாக இருக்கும். பெரியோர்களை மதிக்காத, பெரியோர்களை போற்றாத, அறிஞர்களை போற்றாத இந்த தேசம் அப்படி போற்றாத நிலைக்கு போகுமே என்றால் இந்த தேசத்தை காப்பாற்ற யாராலும்
இது போதும் நினைக்கிறேன். இன்னும் பேசணுமா? சொல்லுங்க. போதும். ரொம்ப நாளையா நீங்க உட்காந்துருக்கீங்க, களைப்படைத்து போயிருக்கு. ஒரு அங்க பேசுங்கன்னு சொல்றாங்க, முடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற போது முடிப்பது தான் எனக்கு மரியாதை. போதும் சார் அப்படின்னு சொல்லும் போது மரியாதை. நண்பர்களே, போதும். இந்த தேசம் பேசுபவர்களாலேயே ஆளப்பட்டது. நாம் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலம் நாம் சிந்திப்போம், நல்லதை நோக்கி நாம் நடப்போமாக. வேதத்தில் அற்புதமான ஒரு வரி இருக்கு, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி, அறியாமையிலிருந்து அறிவை நோக்கி, வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கி, ஜன சமூகத்திலிருந்து மனிதர்களை நோக்கி நாம் செல்வோமாக. அதற்கு நம் இறைவன் நமக்கு அருள் வழங்குவாராக. உங்களையெல்லாம் இப்போ கும்பாபிஷேகம் செய்து கோயிலை புனருத்தாரணம் செய்து அந்த தெய்வங்கள் உங்களை காக்கட்டும். இந்த ஊர் மக்கள் இப்படிப்பட்ட மகத்தான மனிதர்கள் இந்த ஊரிலே பிறந்தார்கள் என்பதற்காக மகிழ்ச்சி அடையும். இதுதான் ஒரு வரலாறு. வரலாற்றை நாம் எவ்வாறு பேண வேண்டும் என்றார், இப்போ இந்த ஊர் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதான். ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க, 1951ஆம் ஆண்டு தான் இந்த ஊரில் முதல் தொடக்கப்பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. 51ஆம் ஆண்டு. அந்த 51ஆம் ஆண்டு 2 பேர் அந்த ஸ்கூலில் சேர்ந்தாங்க. அதில் ஒருத்தர் இவர். அந்த இன்னொருத்தர் போட்டிருக்காரு, கிடைக்கல. ஆக இந்த மண்ணில் முதலாக பள்ளிக்கூடம் தொடங்கிய போது முதலாக பள்ளிக்கூடம் போன அந்த படிப்பாளி தான் இந்த ஊருக்கு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணார். எங்களை எல்லாம் வரவழைத்து கௌரவிக்கிறது. எங்களை கௌரவிக்கிறது என்பது இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் இந்த மண்ணையும் கௌரவிப்பதாக. சுகி சிவம் போன்ற அறிஞர்களை கௌரவிப்பது என்பது கடந்த 2000 ஆண்டுகளாக பாரம்பரியமாக பேணப்பட்டு வருகின்ற அறிவையும் ஆன்மீகத்தையும் இந்த மண் மதிக்கிறது என்ற அர்த்தம். அந்த பெருமை உங்களை சாரும். தொடர்ந்து இது போன்ற நல்ல தன்மையில் இந்த சமூகம் மேலெடுத்து வருமாக உங்களை நான் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சொற்பொழிவை கொடுத்த எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுக்கு திருப்பணி கமிட்டியின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக vote of thanks. நெகிழ்வான தருணம், நிறைவான விழா. யாருக்கு நன்றி சொல்வது? திரு சுகி சிவம் அவர்கள் கீதா ஞான செம்மல் என்கின்ற அந்த விருதை பெற்றவர். படைப்பிலக்கிய செம்மல் என்கின்ற விருதை பெற்ற திரு பிரபஞ்சன் அவர்கள். காணாத நாடில்லை, பார்க்காத மேடையில்லை. இவர்களை இந்த ஊருக்கு அழைத்து வந்த திரு பழனியப்பன் அவர்களுடைய அன்பிற்கு முதற்கண் நம்முடைய அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அன்பின் வெளிப்பாடாக இங்கு வந்து இந்த விருதை ஏற்றுக்கொண்ட விருது பெற்றவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, எல்லோரும் எதற்காக காத்திருக்கிறோம் என்பது தெரியும். விழாவில் குழுமியிருந்து இத்தனை நேரம் பொறுமையாக குழுமியிருந்து அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகின்றோம். விடைபெறுவதற்கு முன்னால் திரு ஏ பழனியப்பன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. விழா தலைவர் பழனியப்பன் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிக்கிறேன். நமது எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுக்கு பள்ளியின் தலைவர் ராம் அவினாசிலிங்கம் அவர்கள் பிரபஞ்சன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தமிழுக்கே உரிய அந்த தமிழ் பண்பாட்டை வளர்த்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சன் பாண்டிச்சேரியிலே இருந்து
இங்கு வந்து எல்லப்பாளையத்தில் நமது அன்பிற்குரிய ஈஏ பழனியப்பன் ஜெயலட்சுமி தம்பதி அவர்கள் நமது அம்மாபாளையம் ராமகிருஷ்ண வித்யாலயாவினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஹேமலதா வெங்கடாசலம் அவர்களுடைய சார்பில் கரெக்டாக 24 வருடங்களுக்கு முன்னால் சாதாரண ஒரு ஆசிரியராக பணியாற்றி இன்று தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியை விருது பெற்ற ஹேமலதா அவர்கள் சார்பில் ராமகிருஷ்ண அறக்கட்டளையின் சார்பில் எங்களுடைய இந்த மனமார்ந்த பொன்னாடையை ஈஏ பழனியப்பன் சார்பில் அவர்களுக்கு வணங்கி இந்த தமிழ் உலகம் சூரிய சந்திர உள்ளவரை வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.